மீன ராசி நண்பர்களே, இந்த காலபுருஷ தத்துவத்தின் மோட்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி 12வது ராசி. மேஷத்துல தொடங்கி மீனத்துல முடிக்கிறாங்க. ஒவ்வொரு ராசியில் பிறக்கின்ற போதும் அந்த ராசினருக்கு ஒவ்வொரு விதமான தன்மைகள் என்பது இருக்கும். கிடைக்கின்ற பலன்கள் என்பது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். இந்த மோட்ச ராசியில் பிறப்பவர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா, எதை நீங்கள் அடைய வேண்டும் என்று முடிவு செய்கின்றீர்களோ அது தொட்டாவது பார்த்துடுவீங்க, அந்த இடத்துக்கு போயிட்டாவது வந்துடுவீங்க. எந்த இடத்தை நீங்கள் உட்காரணும் பார்க்குறீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டாவது வந்துடுவீங்க. ஒரு செல்வாக்கு, செல்வம், அந்தஸ்து எல்லாம் உங்களுக்கு இருக்கும். பொதுவாக கனவுகள் என்பது அதிகபட்சமாக இருக்கும். ஒரு வேலையை கையில் எடுத்தா அந்த வேலையை உடனே முடிக்கணும். அதே நேரத்தில் ஒரு தகவல் மட்டும் சொல்றேன். இந்த மீன ராசியுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா குரு பகவான், ஞானக்காரன் குரு பகவான், தனக்காரன் குரு பகவான். மீனராசியில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே வழிகாட்டுவீங்க, எல்லோருக்கும் வழிகாட்டுவீங்க. இங்க என்ன தப்பு நடக்கும்னா, தான் என்று வருகின்ற போது அந்த வழிகாட்டுதலில் பின்னடைவு ஏற்படும். தான், தன்னுடைய நலம், தன்னுடைய சுயநலம், இதில் எப்பொழுதுமே உறுதியா இருப்பீங்க. தான் நினைத்ததை சாதிக்கணும், தான் நினைத்ததை அடைய வேண்டும். எந்த இடத்தில் நாம் அமர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த இடத்தில் அமர்ந்து பார்த்து விட வேண்டும். எல்லோருக்கும் முதன்மையானவராக, மற்றவர்களை பின்தங்கி முன்னேறக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும். அதற்குரிய வழிவகைகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அந்த வழிவகைகளை தேர்வு செய்து அந்த வழியில் சென்று நாம் முன்னேற வேண்டும். இப்போ முன்னேற்றத்தில் கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. நிறைய சூழ்ச்சிகள் கூட உங்களிடம் இருக்கலாம். ஆனால் எதிர்பார்த்த முன்னேற்றம் என்பது உறுதியாக உங்களுக்கு கிடைத்துவிடும். சாணக்கியத்தனம் என்பது உங்களிடம் அதிகபட்சமாக இருக்கும். கற்பனை என்பது அதிகபட்சமாக இருக்கும். சில நேரத்துல சட்டார கோபம் வரும். அது என்னன்னா, உங்களுடைய தன்மையை வெளிப்படுத்துவது கிடையாது. இதை இந்த நேரத்தில் இந்த உணர்வுகளை இப்படி வெளிப்படுத்தினால் இதோடைய விளைவுகள் என்பது நமக்கு சாதகமாகும். அதை சரியா பயன்படுத்துவீங்க. யாரை எப்படி வேலை வாங்குவது, யாரிடம் எப்படி பயனடைவது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பொதுவான தகவல் தான். சரி, இந்த வாரம் எப்படி இருக்கு, இவ்வளவு ஏன் சொல்ல வேண்டியதா இருக்குன்னு ஒரு காரணம் இருக்கு, சொல்ற அதையும். நிறைய பேர் ஒவ்வொரு ராசினரை பார்த்துட்டு இருக்கல, எவ்வளவு ஜாதகத்தை பார்க்கிறேன். இந்த வாரம் வருகின்ற ஜாதகங்களை பார்க்கின்ற போது, இந்த வாரத்தில் மீன ராசினர் வருகின்ற ஜாதகங்களை பார்க்கின்ற போது என்ன பிரச்சனை தெரியுதில்லை. சரி, மூலம் மேலோட்டமா ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை விரயஸ்தானத்தில் சந்திரன் 12ஆம் இடத்தில் கொஞ்சம் உடம்பு அசதியா இருக்கும், செலவு ஏற்படும், சில பேர் வெளியூர் பயணம் ஏற்படும். அதே நேரத்தில் நிம்மதி, சந்தோஷம், எதிர்பார்த்த சந்தோஷம். சந்தோஷம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி. எதிர்பார்த்த சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மதியம், திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் விலகும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுகின்ற போது அந்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். புதன்கிழமை, வியாழக்கிழமை எதிர்பார்த்த பணம் வரும். ஒரு புதிய முயற்சி வெற்றியாகும். புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி கூட வெற்றியாகும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை யோகமான நாட்களாக இருக்கும். உங்களுடைய ஒரு புதிய வேகம் இருக்கும், தன்னம்பிக்கை, தைரியம் இருக்கும். இது பொதுவா சந்திரனால் ஏற்படக்கூடிய பலன்கள். வார பலன்களை பார்க்கின்ற போது சந்திரனுடைய சஞ்சாரம் முக்கியம். அப்ப சந்திரன் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்கிறார். இன்னொரு பக்கம் தகவல் சொல்லிடுறேன். சுக்கிரன் 7ஆம் இடத்துல, அந்த 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற சுக்கிரன் எதிர்ப்பாளினரால் சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எதிர்ப்பாளினரால் சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். புதன் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல, நல்லா புரிஞ்சுக்கணும். இது அபகீர்த்தி ஏற்படும். எப்படிங்க, உங்களை பற்றி மற்றவர்கள் தவறாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பினை இந்த 5ஆம் இடத்து புதன் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். 7ஆம் இடத்துல சுக்கிர எதிர்ப்பாளினால பிரச்சனைகள் ஏற்படும். இந்த இரண்டையும் அப்படியே கணக்கு போட்டு பாருங்க. அப்போ ஏதோ நீங்கள் செய்கின்ற ஒரு தவறு, எதையோ நோக்கி நீங்கள் போகின்ற ஒரு போக்கு உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுப்பதாக அமைந்து விடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சாரம்
காட்டி கொடுக்கிறது. அப்ப ரொம்ப கவனமா இருங்க. எதுவாக இருந்தாலும் நிதானமாக, எச்சரிக்கையாக, புரியுங்களா? கொஞ்சம் சங்கடமான நேரம், எதிர்ப்பாளினரால் சங்கடத்தை அடையக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய, பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய, அவமானத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் இருக்கு. செவ்வாயும் 4ஆம் இடத்துல, உடல் நலனிலும் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லா நேரமும் ஒரே மாதிரியா இருக்காங்க. எல்லா கிரகங்களும் எப்பொழுதும் ஒரே யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்க மாட்டாங்க. இப்ப இந்த கிரகங்கள் அப்படியே அப்படியே மாறுவாங்க. இந்த நேரத்தில் இந்த பலன், இதை சொல்பவன் தான் ஜோதிடன். இந்த நேரத்தில் இந்த கிரகம் இங்க இருக்கு, இப்படி ஒரு பலன் கிடைக்கும், ஜாக்கிரதையா இருந்துக்கும். அதே நேரத்துல சூரியன் 5ஆம் இடத்துல அவர் ரோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். 5ஆம் இடம் சூரியன் ரோகம், பகை, அவமானம், எதிர்ப்பாளினால் கொஞ்சம் நம்முடைய கவனம் பிசகுவது என்ற நிலைகள் எல்லாம் இருக்கு. என்ன இருந்தாலும் ராகு 12ஆம் இடத்துல, அப்ப என்னன்னா இந்த அயன சயனஸ்தான ராகு. அப்போ ஒரு மனிதனை ஒரு கட்டில் சுகத்திற்காக கொண்டு போய் ஏங்க வச்சுடுவார் ராகு. விரயத்தையும் கொடுப்பார், அலைச்சலையும் கொடுப்பார். அந்த அயன சயனஸ்தானமான 12ஆம் இடத்துடைய தன்மையையும் வெளிக்காட்டுவார். அப்ப நீங்க என்னதான் நேர்மையாக இருந்தாலும் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு சேர்த்து வைத்துடுவார் ராகு. அதன் காரணமாக இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கு. எச்சரிக்கையா இருங்க. அதே நேரத்துல 6ஆம் இடத்துல கேது. என்னதான் பிரச்சனை வந்தாலும் வரட்டுமே, பார்த்துக்கலாம். நாம பார்க்காத பிரச்சனையா, நமக்கு கிடைக்காத அனுபவமா, உடம்புல பிரச்சனையா பார்த்துக்கலாம், எதிர்ப்பா பார்த்துக்கலாம், வழக்கா பார்த்துக்கலாம், எல்லாவற்றையும் நம்மால் சமாளிக்க முடியும் என்ற இடத்திற்கு 6ஆம் இடத்து கேது உங்களை கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் மட்டும்தான் அந்த நிலைமை. ஏன்னா அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா குரு உதயம் ஆயிடுவாரு. குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன தகவல் பூரா அப்படியே எதிர்மறையா மாறி, எப்போ குரு பார்வை ராசிக்கு கிடைக்குதோ அந்த நேரத்துல அந்த மனிதனுடைய வாழ்க்கை அப்படி மாறிடும். எந்த குற்றச் செயல்களும் நிகழாது, அவமானங்களும் ஏற்படாது. இப்ப குரு பார்வை வருகின்ற வரையில் இந்த ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கா இருங்க. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவானும் வக்கிரம் அடைந்திருக்கிறார். பெரிய நெருக்கடிகள் கிடையாது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். இந்த வாரம் உங்கள் அனைவருக்குமே இனிய வாரமாக அமைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.